போன எபிசோட் பார்த்துருப்பீங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை பார்த்து ரசிச்ச வாக்கில் இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தொட்டு பார்க்குறாரு, அவரையும் தொட்டு பார்க்குறாரு, எங்க காய்ச்சல் அடிக்குதா, நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு ஓகே நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா பாதுகாப்பாக தூங்குறா, நிம்மதியாக தூங்குறாளான்னு பார்த்துட்டு தாங்க மனசை கிளம்புறாரு. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி எத்தனை கணவன்மார்கள் உங்களுடைய ஒய்ஃப் தூங்குறத பார்த்து ரசிச்சிருக்கீங்க? அதை விட தன்னுடைய மனைவி தான் இருக்கோங்கிற நம்பிக்கையில நிம்மதியா தூங்குறாங்க அப்படின்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தா சொல்லுங்க. அப்படியே அங்க நம்ம ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிராமத்துல எப்படி சமைப்பாங்கன்னு தெரியுங்களா? பாருங்க. பாத்தீங்கன்னா அழகா அந்த காளான் எடுக்கிறாங்க. ஆனா இங்க வந்து மரத்துல வளர்ந்துருக்கு. நம்ம ஊர்ல இந்த மாதிரி இருந்தா எடுக்க மாட்டாங்க. பட் இவங்க அதை எடுத்து சமைக்கிறாங்க. காளான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேரட் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறாங்க. மண்ணில இருந்து எடுத்து கொண்டு வர்றாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா கீரை இந்த மாதிரி வகைகள் எல்லாம் எடுத்து அழகா கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சமையல் கெட்ல. நம்மளுடைய அம்மாக்கள் எப்பவுமே நல்லா சமைப்பாங்கல்ல, அவங்க எப்பயுமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அது மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினியும் நல்ல ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க இங்க வர்றாங்க. வந்த உடனே ஆன்ட்டி ஆக்சுவலி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்றப்ப அப்படியே பாக்குறாங்க. ஓஎஸ் தாராளமா ஹெல்ப் பண்ணுமா, அந்த கேரட்டை வேணா கட் பண்ணு அப்படின்றாங்க. இது இந்த கேரட்டா ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்து டப்புன்னு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பெருசா கட் பண்ணும்போது இல்ல இருமா இங்க பாருமா, பெருசா கட் பண்ணாத, ஸ்லைஸ் மாதிரி போடு, சின்ன சின்ன துண்டுகளா போடு அப்படின்றப்ப ஸ்லைஸ் மாதிரியா அது எப்படி? ஏன்னா இவங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸர் நம்ம ஹீரோயினி. அவங்க ஸ்லைஸ் மாதிரி எப்படின்னு சொல்லிட்டு அதை கத்தியை லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சு செஞ்சு பார்ப்பாங்க. வராது. சரி இருமா வர்றமா, நான் எப்படி செய்யறேன்னு சொல்லி கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரட் எடுத்து அழகா நிக்க வச்சு நெட்டை அப்படியே ஸ்லைஸ் மாதிரி போட்டு அழகா வெட்டுவாங்க. நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு வாவ் ஆண்டி இது உண்மையிலேயே அமேசிங்கா இருக்கு, செம்மையா வெட்டுறீங்க அப்படின்றப்ப ஐயமா இதெல்லாம் என்னமா அதிசயம், இது நான் தினமும் பண்றதாமா அப்படின்றாங்க. அது போக வந்து எடுத்து போட்டு அந்த ஸ்லைஸ் டக் 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 டக்னு கட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி படப்படன்னு வேகமா கட் பண்ணும்போது வாவ் ஆண்டி உண்மையிலேயே உங்களை பாராட்டும், செம்மையா கட் பண்றீங்க, என்ன ஒரு வேகம், இது ஒரு வித்தியாசமா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கே. ஏன்னா அவங்க இதெல்லாம் பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. இவங்க நல்லா கட் பண்ணிட்டே இருக்கும்போது சரி ஆண்டி அடுத்து என்ன சொல்லுங்க பாப்போம் அப்படின்றப்ப அடுத்து என்னமா அந்த எக் வந்து இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை அது எப்படி ஆண்டி செய்வீங்க எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்றாங்க. சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை எடுத்து உடைச்சி எப்பயும் போல கலக்குவாங்கல்ல, அது மாதிரி உடைச்சி எல்லா முட்டையை ஊத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு என்ன ஆண்டி அசால்ட்டா முட்டையை உடைச்சி ஊத்துறீங்க, நாங்களாம் அவ்வளவு யோசிப்போம், சூப்பர் ஆண்டி நீங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லி பாராட்டவும். ஏமா நான் இத்தனை வருஷமா இங்க இவ்வளவு வேலைதாமா பாக்குறேன், என் குடும்பத்தை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், யாருமே சொல்லல, இருந்தாலும் நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோயினுடைய அம்மா வந்தவங்க பார்த்துட்டு ஐயோ என்னமோ போங்கப்பா அப்படின்ட்டு அங்கிட்டு போய் போன் பேச ஆரம்பிச்சாங்க. என்ன பேசினாங்கன்னு பெருசா காட்டிக்கல. அப்புறம் இனிமே இந்த வெப் சீரிஸ் நல்லா ஃபன்னா தான் போகுது. இந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோவோட அக்கா ஓடி வர்றாங்க அந்த செப்பலை தூக்கிட்டு வந்து, உங்களை தாங்க தேடிக்கிட்டே இருந்தேன், எங்கெல்லாம் தேடுறது, நீங்க எங்க போனீங்கன்னு தெரியல, நான் எல்லா இடத்துலையும் தேடினேன். என்ன எதுக்குமா தேடினேன், ஒன்றும் இல்லை ஆக்சுவலி உங்களோட அந்த செப்பலை வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன், இப்போ க்ளீன் பண்ணிட்டேன், எந்த ஸ்மெல்லுமே வரல அப்படின்னு கொடுக்கும்போது வேணாம் பரவாயில்ல நீயே வச்சுக்கோமா அப்படின்றாங்க. என்னது நான் வச்சுக்கிறதா, ஏங்க இருந்தாலும் இது ரொம்ப காஸ்ட்லிங்க, இதை போய் நான் எப்படிங்க ஓசியா வச்சுக்க முடியும், வேணாங்க அப்படின்றப்ப அட பரவாயில்லமா வச்சுக்கோமா, அதை வச்சு நான் என்னமா பண்ண போறேன், நீயே வச்சுக்கோமா அப்படின்றாங்க. அப்புறம் இவங்க யோசிச்சவங்க சரி அப்ப நான் வேணா ஒன்று பண்றேன், நான் நல்ல ஹேர் கட் பண்ணுவேன், உங்களுக்கு எல்லாம் மேக்கப் பண்ணுவேன், நீங்க வேணா வாங்க நான் ஒரு நல்ல ஹேர் டிசைனர் அப்படின்றாங்க. அவங்கள அப்படியே பாக்குறாங்க. பார்த்தா சொன்ன மாதிரி அங்க உட்காந்து ஹேர் டிசைன் பண்ணி விடுறாங்க. அக்காவும் வந்துட்டு கேக்குறாங்க ஆக்சுவலி உங்களுக்கு எந்த கைண்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ்லாம் வேணும் அப்படின்றப்ப நீ என்னமா பண்ணுவ அப்படின்னா நான் எல்லாமே பண்ணுவேங்க, எல்லா ஸ்டைலும் பண்ணுவேங்க அப்படின்னோடனே அப்படியா சரி ஓகே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாக்குற நம்ம அக்கா காரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அவங்க ஏய் என்னடி நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், உண்மையா என்ன ஒரு அத்தனைக்காரி நடு ரோட்டுக்கு விட்டாலாவே அவளுக்கு தேவை எவ்வளவு தைரியமா பேசினா, அதுவும் உங்க அத்தைக்காரி இருக்காளே அதன்னு தம்பியை கொண்டு போனவ அவளா மனுஷியா, அந்த பொண்ணோட அம்மா மிருகம், எப்படி தைரியமா வந்து உங்க அம்மாவை அப்படி பேசினா இப்படி பேசினா சொல்லி நம்ம ஹீரோனுக்கு ஒரு திட்டு. அது போக இவங்களையும் போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க மாறி பிடிச்சி. அவங்களும் ஏய் சும்மா இருங்கடி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடி அப்படின்னா கேட்கற மாதிரில சரி கிளம்புகினா அதெல்லாம் முடியாது அப்படின்னு உட்கார்ந்து கலாய்க்கிறாங்க. இதை கேட்டேன்னு நம்ம ஹீரோயின் அம்மா கேட்பறோம் டக்குன்னு திரும்பி எது சொல்றான்னு நேராவே சொல்லாமே, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசலாமே, ஏன் இப்படி தனியா உட்காந்து கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியே எல்லாரும் சாக்காயிடுறாங்க. ஆனா இவங்களும் சும்மா இல்லைங்க. இங்க பாருங்க நேற்று நைட்டு நாங்க எல்லாத்தையும் இழந்து நடுரோட நின்னது என்னமோ உண்மைதான், ஆனா இப்பயும் நாங்க இங்க வந்திருக்கோம், ஆனா இங்கேயே நிரந்தரமா இருந்துட மாட்டோம், எங்களுடைய எல்லா சொத்துக்களையும் மீட்டுட்டு நாங்க திரும்ப அங்கேயே போயிருவோம், இங்க இருக்க போறதும் கிடையாது சரியா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா கிளம்புறாங்க. போமா நான் வர்றமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கரெக்டா இந்த ஹீரோனுடைய அம்மாவும் வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் வந்து மார்னிங் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், நான் ஒர்க்குக்கு போறதுனால கொஞ்சம் வேகமா ரெடி பண்ணிட்டேன், நீங்க வந்து தாராளமா சாப்பிடலாமே அப்படின்றப்ப அப்படியே பாக்குறாங்க. ஒரு பக்கம் வாய் ஊறுது, சாப்பாடு பசி எடுக்குது. இல்ல நான் காலையில இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் வச்சிருக்க சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க அம்மாவை என்னது கார்போஹைட்ரேட்டா, இது எப்பயும் நார்மலா காலையில சாப்பிட்ற சாப்பாடு தானே வச்சிருக்கேன் அப்படின்றாங்க ஹீரோவோட அம்மா. நமக்கு இது காலையில சாப்பாடா இருக்கலாம், பட் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு அவங்க வந்து இந்த இது டயட் லோஸ்க்குன்னு இருப்பாங்க இல்ல, அந்த மாதிரி இருக்காங்க இவங்க. கரெக்டா அப்படியே இங்க காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி அவங்க ஃபேமிலி எல்லாம் இது வரைக்கும் ஆண்டுகிட்டு இருந்த ஒரு சாம்ராஜ்யத்துக்குள்ள மிஸ்டர் யோன் வந்து அப்படியே இறங்குறாப்ல கார்ல. வில்லன் வந்து இறங்கும் போது ஆல்மோஸ்ட் பத்திரிகைக்காரங்களா சுத்தி இருக்காங்க. சார் இந்த உலகத்திலே ரொம்ப யங்கஸ்டான சேர்மனா நீங்க இருக்கீங்க, அது போக வந்துட்டு இப்ப புதுசா வந்து நீங்க இது வந்திருக்கீங்க, நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு கேள்வி கேட்கும்போது அவன் எதையுமே
பெருசா கண்டுக்கல, அப்படி அழகா லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான் ஸ்டைலா. நம்ம வில்லன் வந்த உடனே ஒரு மீட்டிங் தான் போடுறான். அங்க இருக்கிற எல்லாருக்கும் கூப்பிட்டு, இங்க பாருங்க, இது வரைக்கும் நம்ம கம்பெனி, அதாவது பியானோர் கம்பெனி வந்துட்டு ஆர்டினரி கம்பெனி மாதிரி தான் இருந்தது. பட் இது வரைக்கும் கொரியால மட்டும் தானே வந்து பண்ணிட்டு இருந்தோம். இனிமே ஃபாரின் கண்ட்ரில எல்லாத்துலயும் பண்ண போறோம். சோ அதுக்கேற்ற மாதிரி சிங்கப்பூர்ல 2025ல நம்ம புதுசா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை வந்து கொண்டு வர போறோம். அதோட ஒர்த் பாத்தீங்க அப்படின்னா 140 மில்லியன் வான். ஓகேவா? சோ அந்த அதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹில்லன் வந்துட்டு அங்க இன்னொருத்தனை வச்சு பேசுறான். அந்த வக்கீல் இருந்தால அவனை வச்சு பேசும்போது அவன் சொல்றான், சாரி சார், இது வரைக்கும் மிஸ்டர் ஹாங் சார் வந்து எங்க அந்த ஸ்லஷ் ஃபண்ட் எல்லாம் வச்சிருக்கான்னு தெரியல. ஏன்னா அது ஃபுல்லாவே கேஷா தான் இருக்குது. ஆனா இப்போ வரைக்கும் இந்த விஷயம் வெளியே வந்துச்சு அப்படின்னா இது மிகப்பெரிய மணி லாண்டரிங் ஆகும். அதனால அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். ஆனா இப்போ அவர் கோமால இருக்காரு. இதனால என்ன வேணாலும் நடக்கலாம் சார். ஆனா ஒரு விஷயம், அவர் அந்த பணத்தை எங்க வச்சிருக்கான்னு தெரியல. மத்தபடி நம்மளுடைய ஷேர்ஸ் எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. இந்த பணத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா எல்லாமே உங்க கையில வந்துடும் அப்படின்னு சொல்லி சில ஐடியாஸ் எல்லாம் சில பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆனோடனே வக்கீல் வந்து அந்த பக்கம் கிளம்பிடுறாரு. நம்ம ஹில்லன் வந்துட்டு அப்படியே பார்க்கலாம். நம்ம ஹீரோவும், சொல்லுங்க சேர்மன், நீங்க என்னை பார்க்கணும் கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு. என்னை சேர்மன் கூப்பிடுறது உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்றப்ப, இதுல என்ன கஷ்டமா இருக்கு, எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆக்சுவலி நான் இப்போ வந்து குயின் குரூப்போட சன்னின்லாவும் கிடையாது, அதாவது மருமகனும் கிடையாது, அதே நேரத்துல ஹேயானுடைய புருஷனும் கிடையாது. இப்போதான் டிவோர்ஸ் ஆனவன். நான் ஒரு ஜஸ்ட் சாதாரண ஒரு பேக்கியானோ தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லப்பா அப்படின்றாப்ல. சரி, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, எதுக்காக நம்ம ஹீரோ திரும்ப இங்கேயே வந்து வேலைக்கு வந்திருக்காரு அப்படின்னு பாப்போமா. ஆக்சுவலி வில்லன் பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி என்னன்னா, உன்னைய திரும்ப அந்த லீகல் டிபார்ட்மெண்ட்ல உட்கார வைக்கணுமா வைக்க வேணாமான்றது எனக்கு கொஞ்சம் யோசனையாவே இருக்குது. ஏன்னா எனக்கு உன் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கையும் கிடையாதுப்பா அப்படின்றாரு. அதே நேரத்தில் எனக்கு புரியுது சார், நீங்க எதனால இப்படி பேசுறீங்க புரியுது அப்படின்றப்ப, பேக்கியானோ இந்த ஆக்டிங் கொஞ்சம் நிறுத்திட்டு நேர்மையா பேசுறியா அப்படின்னு டக்குன்னு அப்படியே நம்மளால யோசிக்கிறாப்ல. நம்ம ஹீரோ, இல்ல எனக்கு புரியுது, ஆக்சுவலி வந்துட்டு நான் இங்க வந்து இப்போதைக்கு என்னால வேலையை விட்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா நான் இப்பதான் ஹேயானை டிவோர்ஸ் பண்ணிருக்கேன். எனக்கு அந்த டிவோர்ஸ் மணி வர்றதுக்கு இன்னொரு 2 மாசம் ஆகும். இந்த 2 மாசம் நான் வந்து ஒரு சாதாரண எம்ப்ளாய், என்கிட்ட அந்த அளவுக்கு ஒன்றும் பணமும் கிடையாது, சாதாரண ஒரு ஆளு. ஸோ எனக்கு இந்த சேலரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னோட லைஃப்ல. அதனால தான் நான் இன்னும் இந்த வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம், நான் எப்படியும் ஒரு 2 மாசத்துக்குள்ள கண்டிப்பா இந்த வேலையை விட்டுருவேன். அந்த பணம் வரதுமே நான் வேலையை விட்டுட்டு வேற ஒரு கம்பெனி போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நீங்க எனக்காக வந்து கொஞ்சம் மனசு பண்ணி, அதாவது பெரிய மனசு பண்ணி இந்த வேலையில என்னை வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நேக்கா கோல போடுறாப்ல. ஸோ இது எதுக்காகங்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு போக தான் தெரியும். அவன் அப்படியே பாக்குறா, வில்லனும் பார்த்துட்டு, சரி நீ போ, நான் உனக்கு அப்புறமா யோசிச்சு சொல்றேன் அப்படின்றான். கரெக்டா நம்ம ஹீரோ அப்படி போகும்போது, எங்க அவ ஹேயான் எங்க இருக்கா, அவ எங்க இருக்காங்கிற விஷயம் ஒருத்தருக்கு தான் தெரியும் அப்படின்றான். எப்படி பாருங்க, வில்லன் கரெக்டா கணிச்சு வச்சிருக்கானே. டக்கு நம்ம ஹீரோ திரும்பி, எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை சார், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்றப்ப, யாருக்கு உனக்கு அது தெரியாது, சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க சார், எனக்கு இப்போ வரைக்கும் அதை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அவ என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவ எங்க போனா என்ன ஆனாங்கிற விஷயம் எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்ல போனா நான் காலே பண்ணேன், என்னுடைய காலையை எடுக்கல, அவ போனும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்குது, என்ன மேட்ரு எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்றான். வில்லனும் ஆல்ரைட் கிளம்பு அப்படின்றான். ஆனா அப்படி ஹீரோ வெளியே வர்றப்ப பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷனா வராரு. இருறா உன்னை ஒரு நாள் வச்சு செய்யறேன்டா அப்படின்னு. அப்படியே இங்கே காட்டுறாங்க, நம்ம வில்லியை காட்டுறாங்க. அவங்க கூட கையால் உட்கார்ந்துருக்கும் போது, மேடம் இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு இந்த உங்க அவுட்ஃபிட்ல பாக்குறேன், ரொம்ப அழகா இருக்கும், உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அவங்க அப்படியே பாக்குறாங்க. ஆமா எதுக்காக உன்னோட சலூனை க்ளோஸ் பண்ணிட்ட அப்படின்றப்ப, ஆமா மேடம் இனிமே இருக்கு சலூன் எனக்கு தேவையில்லையே அப்படின்றாங்க. ஓ அப்படியா, ஏன் பிசினஸ் நல்லா தானே நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இவங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அப்படியே எங்க வில்லனை காட்டுறாங்க. ஆக்சுவலி வில்லன்ட்ட வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா, இல்லப்பா அந்த மாதிரி சலூனை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்றப்ப, கேள்விப்பட்டேன் எதுக்காக சலூனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப, இல்ல எனக்கு வந்துட்டு அந்த சலூன் வச்சு நடத்துறதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல. இவங்க என்னன்னா அந்த ஹேயான் இருக்காங்கல்ல நம்ம ஹீரோனி, அவங்களோட இடத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் அந்த மாதிரி பேஷன் இதெல்லாம் இது பண்ணணும், ஹேயான் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டை இது வரைக்கும் தான் கண்ட்ரோல் வச்சிருந்தாலோ அந்த பொசிஷனை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எப்பயுமே இந்த வில்லனுங்க கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கும், சொன்னதை செய்யவே மாட்டான் எந்த வில்லனும், அதை தான் இவனுங்க வந்து ஃபாலோ பண்றான். என்ன சொல்றீங்க, வெயிட் பண்ணுங்க காமெடி பண்றீங்களா அப்படின்னோடனே, இல்லப்பா சிஓ போஸ்ட்ங்கிறது கொஞ்சம் அதிகபட்சம் தான், இருந்தாலும் ஒரு டைரக்டர் போஸ்டாவது கூடிய அந்த இதுல அப்படின்றப்ப, இல்ல அதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது, நீங்க வந்து கூடிய சீக்கிரம் அமெரிக்கா போக வேண்டியிருக்கும், இங்க இருந்தா எங்களுக்கு தான் பிரச்சனை, உங்களை அமெரிக்கா அனுப்பிடுறேன், அங்க உங்களுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்டர் பார்த்திருக்கேன், அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், நீங்க அங்க போய் உங்க வாழ்க்கையை பாருங்க அப்படின்றாங்க. சோ இவன் பாத்தீங்க அப்படின்னா நல்ல வில்லனா இருக்கான். எப்படியெல்லாம் வில்லன்ஸ் வந்து சொன்னதை செய்ய மாட்டாங்களோ அதை கரெக்டா ஃபாலோ பண்றான். கரெக்டா அதே நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்றாப்ல அப்படின்னா, வில்லன் வந்து ஆல்ரெடி ஒரு இவனை துரத்திருப்பான்ல, அந்த செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ண சொன்னவன அவனை தேடி கண்டுபிடிக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் குழந்தைய வந்து இந்த செல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய இது மாதிரி கிட்டார் மாதிரி இருக்கும், அதை வாசிக்கிற அந்த கிளாஸுக்காக குழந்தைய கொண்டு விட வருவான். நம்ம ஹீரோ பிடிச்சிடாப்ல, ஹாய் நல்லா இருக்கியாப்பா, ஆக்சுவலி உன்ட்ட ஒரு வேலையை கொடுத்தேன், இந்த மாதிரி ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயத்தை செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீ அதை சீக்கிரட்டா வச்சிருக்காம அதுக்கு பணத்துக்காக வேலை போயிட்டியே, இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் மேல ஒரு கேஸை போட்டு உள்ளத்தெல்லாம் என்ன நடக்கும் தெரியும்ல அப்படின்னு அப்படி பதறான். அதே நேரத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை வந்து ஒரு கார் வச்சிருந்தாங்களா, அந்த கார்ல வந்திருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டு வர பார்க்குறான், வந்து பார்த்துட்டு என்னடா அப்படின்னு இங்க பாரு அப்படின்னு, ஹே பரவாயில்லையா மச்சான், அந்த இதை வாங்கிட்ட போல இருக்கு
மெமரி கார்டு அப்படின்னே வாங்கிட்டேன் இந்த வீடியோ தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றப்ப கரெக்டா அவ வந்து அதே நம்ம ஹீரோயினுடைய தம்பி பொண்டாட்டி வந்து போட்டிருப்பால அதெல்லாம் பாக்குறான். பார்த்துட்டு இது யாரா அப்படின்றப்ப என்ன பண்றது எல்லா நேரம் அவன் சொந்தக்காரங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறான். அப்படியே அதே நேரத்துல ஹீரோயினுடைய தம்பி இங்க உட்காந்து ஒரு மாதிரி அந்த லெட்டரையே படிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா இவன் லெட்டர் எழுதி கொடுத்தால அதுல வந்து எழுதியிருக்க ஆக்சுவலி இங்க பாருப்பா என்னை பத்தின ஃபுல் ஸ்டோரியை உனக்கு நான் இப்ப சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கோ. ஆல்ரெடி நான் கல்யாணம் ஆனவ, எனக்கு கல்யாணம் ஆகாமல இல்ல, அது மட்டும் இல்ல நான் உன்னை விட ஒரு 5 வயசு கூட இருக்கக்கூடிய பொண்ணு, அது மட்டும் இல்ல அந்த குழந்தை உனக்கு பிறந்ததும் கிடையாது என்ன, அதனால நீ ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். என்னுடைய சர்டிபிகேட்ஸ் அதாவது நான் படிச்ச படிப்பு, என்னுடைய அப்பா அம்மான்னு சொல்லி காட்டினது, நான் இருந்த இடம், என்னுடைய அட்ரஸ்னு எல்லாமே ஃபேக்கா தான் நான் உன்ட்ட கொடுத்தேன் அப்படின்றப்பதான் அங்க கேட்டுறாங்க. அவ ஒரு பக்கம் ஆட்டையை போட்டு போறா, இவன் ஒரு பக்கம் இதை படிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல என்னை மறந்துடு, இனிமே நான் திரும்ப எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் கரெக்டா நம்ம ஹீரோயினியும் வர்றாங்க. வந்தவங்க பாருங்களேன் எப்படி சமாதானப்படுத்துறாங்களே, டேய் விடுறா, அவ வந்து ஒன்னு ஓடிதானடா போயிருக்கா உன்னை விட்டுட்டு, அது மட்டும் இல்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிருக்காடா, அவெல்லாம் திரும்ப வரமாட்டாடா அப்படின்றப்ப இல்ல அவ எல்லாத்தையும் எடுத்துட்டு போகல, அவ வந்து என்னைய தனியா விட்டுட்டு தானே போயிருக்கா, என்னால அவ இல்லாம இல்ல என் குழந்தை இல்லாம என்னால இருக்க முடியல அப்படின்ற மாதிரி அழுகிறான். சோ அந்த குழந்தை மேல இவன் ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பான். அதை சொல்லித்தான் இவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். இதை கேட்கிற ஹீரோயினிக்கு இவனுக்கு என்னடா சொல்றது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆறுதலும் படுத்துறாங்க. இப்பதாங்க இவன் ஓடி போன பொண்டாட்டியை காட்டுறாங்க. அவ அங்க வந்து தனியா எல்லாம் ஜாலியா இருக்கா, ஆக்சுவலி கொஞ்சம் ரிச்சாவும் இருக்கா, ஏன்னா நிறைய சுருட்டிட்டு போயிருக்கால. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை அழுகும் போது போய் ஒரு பொம்மையில எடுத்து கொடுத்து இங்க பாடுறா, இது ஆண்டா உன் வயசுல இருக்கும்போது என்னோட டாய்டா அப்படின்னு எடுத்து கொடுக்குறான் அம்மாவா. சோ ஒரு அம்மாவா ஒரு குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்கா அவ பாட்டுக்கு. அதே நேரத்தில் இங்க ஹீரோவை காட்டுறாங்க, அவன் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காப்ல. டேய் நீ என்னதான்டா பண்ண போற இந்த விஷயத்துல, ஆக்சுவலி வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு வச்சுரா, இனிமே நீ என்னடா பண்ண போற அப்படின்றப்ப இல்லடா மச்சான், இந்த யோன் இருக்கான் பாத்தியா, அவன் வந்து லாவை வந்து உடைச்சிருக்கான், அதாவது வந்து நேர்மையான முறையில் எதையும் செய்ய இல்லை, அது எல்லாத்தையும் நான் ப்ரூவ் பண்ணியே தீருவேன், கண்டிப்பா அவனுக்கான தண்டனை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்றாரு. ஓ அவன் பண்ண தப்ப போறான் கண்டுபிடிச்சு போட்டு தர போறேன்ற, அப்படியா அதுக்கு எவிடன்ஸ் வேணும், அது தெரியுமா, அந்த எவிடன்ஸ் கிடைக்கும் நினைக்கிறேன் நீ, ஏன்னா எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்கடா, அது மட்டும் இல்ல பக்காவா எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும், அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுடா அப்படின்றாப்ல. பட் நம்ம ஹீரோ ஒரே வாரத்தில் முடிச்சிடா, இல்லடா இது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரிதான், என்னைய பொறுத்த வரைக்கும் ஹெயான நான் திரும்ப அவருடைய பொசிஷன்ல உட்கார வைப்பேன், அந்த குடும்பத்தை திரும்ப அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே வாங்கி கொடுப்பேனா அப்படின்றாரு. அதே மாதிரி இங்க ஆபீஸை காட்டுறாங்க, பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினி கூட ரொம்ப நெருக்கமா இருந்திருப்பாங்கல்ல பிஏ, அவங்க வச்சு என்ன தெரியுமா வேலை வாங்கிட்டு இருக்கான், அவங்க அங்க டாய்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அங்கங்க டாய்ஸ் வச்சிருப்பாங்கல்ல வீட்டுல இங்க எல்லா இடத்துலயும், அதுல பூராத்துலயுமே வந்து கேமரா இருக்கா மைக் இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து செக் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவங்க எல்லாரையும் போட்டு ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க வில்லன்ட்ட வந்து நம்ம ஹீரோட்ட ஒருத்தர் பேசியிருப்பான்ல, சாரி சார் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி வில்லனோட கையால் ஒருத்தர் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், சார் இப்போ வரைக்கும் நான் எல்லா இடத்துலயும் வந்து எல்லாத்தையும் நல்லா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், நம்ம ஹெயான் வந்துட்டு இப்போ வரைக்கும் யாரு கூடயுமே டச்ல இல்ல, சொல்ல போனா போன் சுவிட்ச் ஆஃப், அவங்க எங்க இருக்காங்க கூட தெரியல அப்படின்னோடனே அப்ப பேக்கியானோ என்ன பண்றான் அப்படின்றாப்ல. சார் அவர் எப்பயும் போல வந்துட்டு அவருடைய ஒர்க்கை பாக்குறாரு, சொல்ல போனா அவர் அடுத்த இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறைய ஜாப் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காரு சார் அப்படின்றாப்ல. அப்படியா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே எனக்கு சொல்லு அப்படின்றான். ஓகே சார் அப்படின்றாங்க. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா ஒரு பிசினஸ் மேனா இருந்தவங்க காலைல எழுந்திரிச்சு அவங்களுடைய பிசினஸ்க்காக போயிருப்பாங்க, ஒர்க் பண்றவங்கன்னா ஒர்க்குக்கு போயிருவாங்க. இப்போ ஹீரோயினுடைய ஃபேமிலிக்கு எந்த வேலையுமே இல்லைன்ற அளவுக்கு எல்லாருமே தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில ஆயிட்டாங்க. அவங்க இனிமே வேலை பார்த்தா தான் சோறுன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஹீரோயினுடைய அப்பா பாத்தீங்கன்னா தனியா அப்படியே நின்றுட்டு இருக்காரு சோகமா, என்னடா பண்றது எங்க போறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் ரெண்டு லேடிஸ் எல்லாம் போவாங்களா, வர்றவங்க போறவங்களுக்குலாம் இவர் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யாருக்கோ போனும் பண்றாப்ல, அங்க பார்த்தா அவங்க போனே எடுக்கல. சொல்ல போனா ஒருத்தருக்கு இல்லைங்க நிறைய பேருக்கு கால் பண்றாரு, ஆனா ஒரு பயலும் இவர் போனுக்கு நாட் ரெஸ்பான்ஸ், ஒன்னு போன் சுவிட்ச் ஆஃப், அப்படி இல்லைன்னா போன் வந்து ரிங் போகுது எடுக்கல, இல்லைன்னா நான் மீட்டிங்ல இருக்கேன்னு மெசேஜ் அடிச்சு விட்டுறாங்க. சோ பாத்துக்கோங்க பணக்காரங்கனாலே இப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரியே காட்டிட்டாங்க. இதுல சொல்ல போனா அப்படியே இவர் பாக்குறாப்ல, பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம ஹீரோட அப்பா வராரு. ஹலோ சார் என்ன இங்க நிக்கிறீங்க, வாங்க வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு அங்க சரக்கு அடிச்சுட்டு சாப்பிடுறாங்க. ஆக்சுவலி அவரும் கேட்கிறாரு, என்னங்க காலையில எழுந்து வேலைக்கு போயிட்டீங்க போல இருக்கு. ஆமா நாங்க எப்பவுமே காலையில எழுந்து எங்களுடைய விவசாய வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் இப்ப மார்னிங் சாப்பிடணும்ல காலையில சாப்பாடு, அதுக்காக வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல இப்ப எங்க வந்து சரக்கு குடிச்சுக்கிட்டே சாப்பிட்டாதான் எங்களுக்கு இருக்கும், சொல்ல போனா எங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு இனி வேலையெல்லாம் இல்ல, நாங்க இனிமே ஃப்ரீ தான், அதனால சரக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இவரும் பாக்குறாரு, பார்த்துட்டு உண்மையிலே இந்த கிராமம் ரொம்ப அழகா இருக்கு, சொல்ல போனா ரொம்ப அமைதியாவும் இருக்கு, இங்க இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லா கைண்டா நடந்துக்கிறாங்க அப்படின்றப்ப ஆமா ஆமா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் ரொம்ப நல்ல மனசு படைச்சவங்க, எல்லாருமே யார்ட்டையும் கோவப்பட்டுலாம் கூட பேச மாட்டாங்க, நல்ல மக்கள்கள் இங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்றாரு. அதே நேரத்தில் சரி ஓகே வாங்க சாப்பிடுவோம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கு பேர் ஒன்று சொன்னாங்க, மாக்கோலி அப்படின்றாங்க, அதாவது அரிசியில செய்யக்கூடிய ஒரு ஒயின் அப்படின்றாங்க. சோ அதை வந்து இவங்க எல்லாரும் இது பண்ணி ஊத்திட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுக்கும் கொடுக்குறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப ஊத்திட்டு சேர்ஸ் அடிக்கணும். அப்ப வந்து இந்த கிராமத்துல சில பேர் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி வெல்கம் பண்ணுவாங்களா, அது மாதிரி சரிடா என்னடா சொல்லலாம் அப்படின்றப்ப நம்ம வேணா இப்படி சொல்லலாம், அவருடைய ஹெல்த் இதுக்கு மாதிரி சொல்லலாம் அப்படின்றப்ப வேணா அவர் ஹெல்த்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்றப்ப சரி வெல்கம் டு ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே டே அவர் இப்ப இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையாடா அப்படின்றப்ப இவர் ஹீரோயினுடைய அப்பா எதுவும் வேண்டாம்
ஜஸ்ட் சியர்ஸ் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சியர்ஸ் அடிச்சுட்டு குடிப்பாரு பாருங்க. இவங்க கொண்டு போய் வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கட 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 கடன்னு அடிச்சுறாப்ல. அப்படியே 2 பேரும் பாக்குறாங்க, ஏன்னா இவ்வளவு வேகமா குடிக்கிறாப்ல அப்படின்னு. கடைசியில பார்த்தா 2 பேரும் போதையில வர்றாங்க, அப்படியே தள்ளாடிக்கிட்டே வர்றாங்க ரோட்ல. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா தான் தூக்கிட்டு வராரு. பட் இவர் என்ன பண்றாருன்னா, இல்ல எனக்கு இன்னொரு ரவுண்டு வேணும் சொன்னா கேளு, அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. யோ நீ ரொம்ப குடிச்சிருக்கியா, வாயா ஜெயிச்சு தூங்கியா அப்படின்னா, இல்லவே இல்ல நான் கேட்டா ஸ்டேடியா தான் இருக்கேன் இங்க பாரு அப்படின்ட்டு அப்புறம் போய் டப்புனு உட்காந்து, ஆக்சுவலி போன நாள் முந்தா நேத்து வரைக்கும் பைக்கெட்ல 20 மில்லியன் வான் இருந்தது. சொல்ல போனா 15 மில்லியன் வான் நான் வெறும் டாக்ஸ் மட்டும் கட்டியிருக்கேன். ஆனா இப்போ நான் ஒன்னும் இல்லாத பிச்சைக்காரன், என்னை எவனும் மதிக்கிறதில்ல. நான் போன் போட்டால என் போன் காலுக்காக வெயிட் பண்ணவெல்லாம் இன்னைக்கு என் போனே எடுக்க மாட்டேங்கிறான். ஃப்ரெண்ட்ஷிப்னா அவங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அவங்க எனக்கு ஆப்படிச்சிட்டாங்க. ஒருத்தங்களோட உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்ல. நீ எப்படியா இருக்க, உனக்குலாம் எப்படியா அப்படின்னா நம்ம ஹீரோட அப்பாவும், எங்களுக்கு அப்படிலாம் இல்லைங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு நாங்களா இருந்துக்குவோம் அப்படின்றாரு. சரி விடுங்க வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னா, வீட்டுக்கு போய் என்ன பண்ண, நாளைக்கு காலையில முழிக்கிறப்ப என் குழந்தைங்க கிட்டையும் என் பொண்டாட்டி கிட்டையும் எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சுமா, நான் சரி பண்ணிட்டேமான்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அது நடக்குமா, நடக்காது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க கண்ணை பார்த்து பேசுறது கூட என்னால முடியலையா, அவங்க இப்படி இக்கட்டான சினிமில் வந்து நிற்கும் போது என்னால எதையுமே சரி பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதை நினைக்கிறப்பெல்லாம் நான் ஏன் இருக்கனே தெரியல, ஐயோ முடியலையே, செத்துடலாம் போல தோணுதியா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. சோ இதெல்லாம் கேட்கிறப்ப அவங்க அப்பா வந்துட்டு, என்னையா பேசுறீங்க, செத்துட்டா எல்லாம் சரியா போயிருமாயா, போன நேத்து வரைக்கும் 20 மில்லியன் வான் வச்சிருந்தேன். சொல்ல போனா நான் கூட தான் இந்த வேலையை ஆரம்பிச்சு என் லைஃபே ஆரம்பிக்கும் போது எதுவுமே இல்லாத பிச்சைக்காரன் தான்யா. ஆனா இன்னைக்கு வளரலையா, விடியா இந்த உலகத்துல பணங்கிறது வரும் போகும் சரியா, என்னைக்குமே நல்ல நண்பர்களையும் நல்ல மனிதர்களையும் கூட வச்சுக்கிட்டாலே போதும், எல்லாமே நல்லதாவே நடக்கும். இங்க பாரு, இன்னைக்கு இந்த பணம் உன்னை விட்டு போனாலும் திரும்ப ஒரு நாள் உன்ட்ட வரும், கவலைப்படாம தைரியமா இரு, நம்பிக்கையா இரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையும் சொல்றாரு. சோ இதை கேட்டு அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோனி யார்ட்டையோ போனை பேசிட்டு, சரி ஓகேப்பா நான் அப்புறம் கால் பண்ணிட்டு வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறப்ப அந்த குட்டி பையன் இருக்கால, அவன் ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு அம்மா வர்றான். ஏய் நீ யாரா, சொல்ற அப்படின்னு. ஆன்ட்டி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உண்மையா உங்களுக்கு ஏதோ பிரச்சனையாமே அப்படின்றப்ப, ஆமாடா ஏன்டா அப்படின்றாங்க. ஓகே நான் வேணா இதை சீக்கிரட்டா வச்சிருக்கேன் யாருக்கும் தெரியாம, ஓகேவா அப்படின்றாங்க. சரிடா வச்சுக்கூடா அப்படின்னு சொன்னோடனே அவன் அப்படியே போறான். அப்படி போகும்போது அப்படியே ஒவ்வொரு லைட்டா ஆஃப் ஆகுது. நம்ம ஹீரோயினிக்கு திரும்ப அந்த இல்யூஷன்ஸ்குள்ள போறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு இவ்வளவு நாள் வந்து இல்யூஷன் வராம இருந்தது பெரிய விஷயம், ஆனா திரும்ப இப்ப இல்யூஷன் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இல்யூஷன்ஸ்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படியே கண் முழிச்சு பார்த்தா இங்கதான் இருக்காங்க நம்ம ஹீரோவோட வீட்டுல. அப்படியே சுத்தி எல்லாரும் இருக்காங்க பாருங்க, இதுதாங்க குடும்பம். இந்த மாதிரி தாங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, அப்படி சுத்தி குடும்பம் நின்னாலே போதுங்க, அது ஒரு தனி சந்தோஷம் தானே. அந்த மாதிரி நின்னோடனே கரெக்டா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோடனே இந்தாங்க தண்ணியை குடிமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா தான் அப்படியே பாத்துக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்துல என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போகணும் ஹீரோயினுடைய அப்பாவும் சொல்றாங்க. பட் இவங்க வந்து இல்ல எனக்கு சரியா போயிடும், ஜஸ்ட் தூங்கி வச்சா போதும் அப்படின்றப்ப ஹீரோயினுடைய அத்தா சும்மா இருக்காம, மருந்தெல்லாம் எடுத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் என்னது மருந்தா என்னது அது அப்படின்னு கேட்டோன்னே உடனே இவங்க அப்படியே சமாளி, ஒன்றும் இது சும்மா ஒரு சின்ன அம்னீஷியா அது மாதிரி சின்னதுதான், ஒன்றும் பெருசால இல்லை அப்படின்னு. என்னமா சொல்ற, வாமா ஹாஸ்பிட்டல் போகலான்னு அப்பா கூப்பிடுறாரு. பட் அம்மா வந்து, ஏங்க சும்மா இருங்க, ரொம்ப இது பண்ணாதீங்க, அதெல்லாம் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கா, நீங்களே அவளை வந்து நோய் வர வச்சுருவீங்க போல இருக்கு, இல்லைனா கூட அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அது மட்டும் இல்லை, தேவையில்லாம நீங்க ரொம்ப வந்து கவலைப்படுறீங்க, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, அவள் நல்லா தான் இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. பட் இதை பார்க்குற நம்ம அன்னிக்கு அத்தைக்காரங்க என்ன வந்து கோவம் வந்துட்டு டக்குன்னு தனியாக கூட்டு போய், அண்ணி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க எப்பதான் வந்து ஹெயான் மேல ஒரு பாசமா வந்து பேச போறீங்க, எதுக்காக அவளை உங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது, இப்படி பண்றீங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. பட் அவங்க வந்து, நான் என்னமா பண்ணேன், நான் எப்பயும் போல சாதாரணமா தான் இருக்கேன், ஒரு அம்மாவா நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்பதான் அவளுக்கு அவங்க அத்தைக்காரி இருக்காங்கல்ல, அவ இந்த வீட்டு மருமக தானே, இன்னும் டிவோர்ஸ் ஆனா மட்டும் என்ன, 2 பேரும் பிரிஞ்சா இருக்காங்க, அவங்க அத்தை இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க எல்லாத்தையுமே, நீ ஒன்னும் கவலைப்படாத. அது போக வந்து அவனோட புருஷன் ஒருத்தர் இருக்கான், அவனும் பாத்துக்குவான், எல்லாம் வந்து டிவோர்ஸ் பண்ணதெல்லாம் இதெல்லாம் சும்மா நாடகம், இது என்ன காரணம்னா நமக்கு தெரியாது, ஆனா அவங்க நல்லா பாத்துக்குவாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்றாங்க. இவங்க பார்த்துட்டு, என்ன நீ கொஞ்சமாவது அவளுக்கு என்ன நடக்குது ஏன் நடக்குது அவளை பத்தி கொஞ்சமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்றப்ப, நான் என்னமா தெரிஞ்சு வச்சுக்கணும் அவளை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும், அவளுக்கு ஒண்ணும் இல்ல விடு அப்படின்றப்ப இவங்க சொல்லவும் வர்றாங்க. பட் சொல்லவும் முடியல, அதனால ஒரு மாதிரியா தெரிஞ்சு போங்க நீ அப்படின்ட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இவங்க உட்காந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. டக்குன்னு கரெக்டா நம்ம ஹீரோவா வந்துடுறாப்ல, வந்து பாக்கணுமே குடு 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 குடுன்னு ஓடி வர்றாப்ல. வந்தவர் நம்ம ஹீரோவை தனியா ரூம்ல கூட்டு போயிட்டு, இங்க பாருங்க டாக்டர் பெஸ்டே நாளை காலையில நம்ம போறோம் அப்படின்னு. முதல்ல உட்காரு, எதுக்காக நீ திரும்பவும் அதே இடத்துக்கு போய் வேலைக்கு போயிருக்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்ற எனக்கு புரியல அப்படின்றப்ப, இப்பதான் நடந்ததை சொல்றாங்க. நம்ம ஹீரோ நீங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு ஸ்பை வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க பேரு செக்ரட்டரி நான், ஓகேவா, நான் அவங்க பேரு. பட் இது ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் கூட. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோ அங்க வந்ததை பார்த்தது இல்லாம காலர்ல ஒரு எக்
முட்டை உடைச்சிருக்கும்ல, அந்த முட்டை ஓடு அது இருக்கும், அதை பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயமும் நடந்திருக்கும். என்னன்னா இவர் வந்து இந்த லேண்ட் பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இவங்களும் போய் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கிட்டு இருந்து இன்னொருத்தன் செக்ரட்டரினா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு, அது வந்து ஒன்றும் இல்லை சிஓ கூப்பிட்டாரு, அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நேக்க கலந்துருக்காங்க. இவர் டக்குன்னு அப்படியே மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறாரு. என்னன்னா நம்ம ஹீரோ அங்க உள்ள இருந்தபடியே எதையாவது ஒன்று பண்ணி எப்படியாவது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடணும்னு பாக்குறாரு. பட் யாருக்கும் தெரியாம பண்ணணும் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அவங்களும் பரவாயில்லைங்க, குழந்தையோட இருக்கும்போது இல்ல ஆக்சுவலி உன் புருஷனுக்கு அந்த முட்டை இது விழுந்து வந்து இங்க ப்ரொடெக்ஷன் நடந்தது, அங்க போய் பேசினாப்ல, அதனாலதான் இந்த இது நடந்திருக்கும் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் ஆமா நீ இன்னும் இந்த செக்ரட்டரி நான்ட்ட பேசிட்டு தான் இருக்கியா அப்படின்றப்ப அவ வெறும் செக்ரட்டரி மட்டும் கிடையாது, எனக்கு இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட அப்படின்றாங்க நம்ம ஹீரோயினி. சரி சொல்லுங்க நீங்க என்னத்தை கண்டுபிடிச்சீங்க அங்க போய் எனக்காக சொல்லுங்க அப்படின்றப்ப மைண்ட் கூட மறைக்க கூடாது அப்படின்னு இவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா இப்ப நடந்த அந்த ப்ரொடெக்ஷனுக்கும் எதுக்கும் காரணம் இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டு அது என்ன ரீசன் அப்படின்னா ஆக்சுவலி அங்க இருக்கக்கூடிய நிறைய பேரோட லேண்ட்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரங்க வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாம 2 இல்ல 3 இல்ல 5 மடங்கு விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனா என்னன்னு தெரியல, பட் ஆனா அந்த பணம் அவங்களுக்கு போய் சேரல. அதுக்குள்ள லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாவே முடிஞ்சிருக்குது. சொல்ல போனா பக்காவா பிளான் பண்ணி ஃப்ராட் பண்ணிருக்கானுங்க. அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். சரி சொல்லுங்க அந்த கம்பெனி எங்க இருக்கு, அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி அந்த ஏஜென்ட் எங்க இருக்காங்க, எல்லாத்தையும் பிடிச்சிங்களா, கொரியால தான் இருக்காங்களா அப்படின்றப்ப கொரியால தான் இருக்காங்க. ஆனா அங்க போய் பார்த்தப்ப ஒரு ரூபாயா இல்ல, அந்த ஆபீஸே ஃபுல்லா கந்த கோலமா கிடந்தது. ஆனா ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அங்க இருக்கக்கூடிய அந்த ஓனர் இருந்தான்ல, அந்த கம்பெனியோட ஓனர், அவனுக்கு ரீசெண்டா தான் மேரேஜ் ஆயிருக்குது. அவன் சில கண்ட்ரிகளுக்கு போறதுக்காக இது பண்ணிருக்கான் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றாரு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எடுத்து பார்ப்பார், லெட்டர்ஸ் எல்லாம், அதுல ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாப்ல. அதையும் இங்க நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினி சும்மா இருக்காம ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா எனக்கோ உடம்பு சரியில்லை, பிரச்சனை இருக்கு. அது போக என் ஃபேமிலி என்னடானா திடீர்னு நடு ரோட்டுக்கு வந்துட்டானுங்க. அந்த நேரத்தில் என் தம்பியோட பொண்டாட்டி என்னடானா அவனை விட்டுட்டு ஓடி போயிட்டா. என் தாத்தா என்னடானா கோமால போயிருக்காரு. எங்க அப்பா அம்மா அவங்களுக்கு என்ன பண்றதே தெரியல. என்னோட பிசினஸ் எல்லாமே போச்சு. மொத்தமா எங்களை அடிச்சு ஒரேடியா ஓட விட்டானுங்க. ஆனா நான் இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கேன். சொல்ல போனா என் எக்ஸ் ஹஸ்பண்டோட வீட்டுல தங்கி இருக்கேன். நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா நினைச்சிருக்கேங்க, என்னாலும் சரிதான், நான் என் உயிரை காப்பாற்ற போறேன். அதுக்காக என்னுடைய ஒயிட் செல்ஸோட அந்த இதெல்லாமே நான் இம்ப்ரூவ் பண்ண போறேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றப்ப நம்ம ஹீரோ கண்டிப்பா நல்ல முடிவு அப்படின்றாரு. அது மட்டும் இல்ல, நான் சரியான ஒண்ணே இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு நீங்க எப்பயும் போல உங்களோட வேலையை போய் பாருங்க, நீங்க தனியாவே இருங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அப்படின்றாங்க. பட் நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரியா யோசிக்கிறாரு, என்னடா அது எங்க போனாலும் சுத்தி இங்கே வர்றாளே அப்படின்னு, விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு. இப்போ என்ன அப்படின்னா நம்ம வில்லன் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வர்றான்ல, ஹீரோனுடைய வீட்டுக்கு வர்றப்ப ஹீரோனுடைய ரூமையும் போய் பார்க்கறான். அப்படி பார்க்கறப்ப அவனுக்கு அப்பதான் தெரியுது அங்க இருக்கக்கூடிய அந்த ஐடிஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி, அதாவது வந்து மெடிக்கல் இதோட ஐடி கார்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டு நேரம் அங்க போறான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினியை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு அதுவும் எப்படி வர்றாங்க, நம்ம ஹீரோயினி யாருக்கும் அடையாளம் தெரியாத அளவுக்கு வர்றாங்க. நீ கவலைப்படாத எல்லாத்தையும் முடிச்சு நீ கூப்பிடுமா அப்படின்றாங்க. அவங்களும் சரிங்க அப்படின்றாங்க. இந்த நேரத்தில் வில்லன் வந்து அந்த கார்டை உள்ள இருக்கிற மிஷின்ல போட்டு என்ன ஏதுங்கிற வரை ஒரு ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கா. அதை படிச்சு பார்த்தனே அவனுக்கு ஒரே சாக்கு. அவன் அப்படியே உடஞ்சி போயிடுறான். என்னடா இது, இவளுக்கு இன்னொரு 3 மாசம் தான் இருப்பான்னு போட்டிருக்குது, செத்து போவான்னு போட்டிருக்குது அப்படின்னு அடிச்சு ஆள் அப்படியே ஒரு மாதிரியா நொறுங்கி போயிடுறாங்க. என்னதான் வில்லனா இருந்தாலும் ஒருத்தர் மேல பாசம் வச்சா அப்படிதானங்க இருக்கும். அது மாதிரி தான் இவன் ஆள் நொறுங்கி போயிடுறான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினியை உள்ள வர்றாங்க. அவங்கள நேரா போய் டாக்டர் பார்க்கறதுக்காக போறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோயினியை அங்க போய் அவங்க டெஸ்ட்டுக்காக எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அதாவது அவங்க வந்து அந்த பிளட் டெஸ்ட் எடுப்பாங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம வில்லன் என்ன பண்றான்னா அடிச்சு பிடிச்சி அந்த டாக்டரை பார்க்க வர்றான். அவங்க வந்து ஒரு நர்ஸ், சார் போகாதீங்க சார் அப்படின்றப்ப போமா அப்படின்னு டக்கு நாங்க போய் அந்த ரிப்போர்ட்டை வச்சு, இந்த ரிப்போர்ட்டை கடைசியா நீங்க தான் எழுதிருக்கீங்க, அவ செத்துருவான்னு சொல்லி எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, அவளை எப்படி காப்பாத்துறங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, அது மட்டும் போதும், நான் இங்க இருந்து கிளம்பிட்டே இருக்கேன், அவளை நான் காப்பாத்திக்குவேன் அப்படின்றாரு. சோ அதுக்கடுத்து என்ன காட்டல. கரெக்டா நம்ம ஹீரோயினி அந்த இதெல்லாம் பிளட்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோ குடுக்குன்னு ஓடி வராரு. என்னாச்சுங்க, என்ன விஷயம், நான் தான் முடிச்சுட்டேனே, டாக்டர் பாத்துக்க போறேன் அப்படின்றப்ப இல்ல டாக்டர் வந்துட்டு எனக்கு கால் பண்ணாரு, யோன்சோன் நீங்க வந்திருந்தானோ அப்படின்னு. அப்படி அவங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இங்க பார்த்தா நம்ம யோன்சோன் வந்துட்டு அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரியா வந்துகிட்டு இருக்கான், கோபமாவும் அதே நேரத்தில் கொஞ்சம் ஒரு குழப்பமாவும் வந்துகிட்டு இருக்கான். வாழ்க்கையில பணம் மட்டுமே எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துறாங்க. அது மாதிரி தான் எங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பாவும் அண்ணனும் உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம ஹீரோயினுடைய அத்தை வர்றாங்க. அவங்க வந்தவங்க உட்கார்ந்துட்டு ஆக்சுவலி இங்க ஒரு அம்மா இருந்தாங்க வயசானமா, அவங்கள தெரியுமா அப்படின்னு. யாரை சொல்றீங்க நீங்க, எங்களுக்கு புரியல. இல்ல அவங்களுக்கு ஒரு பையன் கூட இருந்தான், சரி அந்த பையன் பேர் தெரியுமா, இல்லையே தெரியாது, அப்ப எங்களுக்கும் தெரியாது, ரொம்ப கஷ்டமா அப்படின்றாங்க. அதே நேரத்தில் கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் ஒரே இடத்துல தான் வராங்க. வந்தோடனே நம்ம ஹீரோட அப்பா என்னடா 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா, சரி வாங்க முதல்ல சாப்பிட போவோம் அப்படின்னு அழகா கூட்டு போறாங்க. ஒரு ஃபேமிலியா என்ன இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் கத்துக்கிட்டேங்க. இந்த இதை பாக்குறப்ப நீங்களும் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா பணம் மட்டுமே எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துறது, பல கோடிகள் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கலாம், அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய தேவைகளுக்கு இருந்தாலே போதும், நம்ம சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் காட்டியிருக்காங்க. இங்க வில்லன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை பாக்குறக்காக வரனா, சேர்மனும் வந்து ஆல்மோஸ்ட் இதுல இருக்காங்கல்ல, இவங்க வந்துட்டு கரெக்டா சேர்மனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி நான் எதுக்காக உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னா நம்ம ஹெயான் இருந்தார்ல அந்த பொசிஷனை வந்துட்டு, அதாவது அந்த சிஓ அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்துட்டு நான் எடுத்துக்கலான் இருக்கேன்ப்பா அப்படின்றப்ப இல்ல அதுக்கு வாய்ப்பு கிடையாது,
ஏன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஹையானுக்குள்ள பொசிஷன், அதை நான் யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன், ஒன்லி ஹையான் மட்டும் தான் அந்த பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்றான். என்னப்பா பேசுற, இதெல்லாம் தெரிஞ்சவன் பேசுறியா? இங்க பாரு, சேர்மன் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து எப்படியாவது எந்திரிச்சு வரணும்னு நினைக்கிறாரு, இல்ல ஒருவேளை செத்து கூட போகலாம். அப்படி இருக்கிறப்ப என்னோட 21% ஷேரை நான் கரெக்டா பயனுள்ளதா பயன்படுத்திக்கணும். சோ அதனால எனக்கு அந்த பொசிஷன் வேணும் அப்படின்றப்ப இவன் வந்துட்டு இல்ல முடியாது அப்படின்றான். கரெக்டா இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வேலையை விட்டு கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது தம்பி நீ தேவையில்லாத வேலை நிறைய பாக்குற, எதையுமே வந்து நோண்டாம இருக்கிறதா உனக்கு நல்லது, இதுதான் வார்னிங் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. சோ என்னடா அது அப்படின்னு தெரியாம அவனும் சார் ரைட் அப்படின்னு எப்பயும் போல கார் எடுத்து கிளம்புறான். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட், அவனை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வர்றாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அம்மா வில்லி இருக்காங்கல்ல, இவங்க வெளியே போயிட்டு வருவாங்க. வந்து பார்த்தா அந்த ஃப்ளோரே தொடச்சி சுத்தமா இருக்கும். நம்ம சேர்மேனை காணோம். டேய் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு போன் அடிச்சு பையன்ட்ட கேட்கும்போது சாரிமா நீ வந்து சேர்மன் வச்சுட்டு ரொம்ப ஆடுற, எனக்கு அது பிடிக்கல, அதனாலதான். அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேருக்கு வெவ்வேறு கோல், அதனால நானே பாத்துக்கிறேன் பிரச்சனையா அப்படின்றான். டேய் அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு கொண்டுரோட அப்படின்றப்ப சாரி என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் பாட்டுக்கு போனை கட் பண்ணிடுறான். ஸோ பார்த்தா தான் தெரியுது இவன் சேர்மேனை அவன் பாட்டுக்கு ஆம்புலன்ஸ்ல வச்சு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். எங்க கொண்டு போய் வைக்க போறான்னு தெரியல. இப்போ இது ஒரு பிரச்சனை வந்துருச்சா, அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். நம்ம ஹீரோக்கு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா நம்ம ஹீரோவை துரத்தும் போது இங்க நம்ம ஹீரோயினி வேமா ட்ரெஸ் எல்லாம் மாதிரி கிளம்புவாங்க. யாருக்காக வேக்கியானம் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அத்தை வந்துட்டு பார்த்து என்னம்மா எங்கம்மா போற, டின்னர்லாம் ரெடி ஆச்சு வாமா சாப்பிடுவோம் அப்படின்றப்ப இல்ல நான் கொஞ்சம் வெளியே நடந்துட்டு வரேனே அப்படின்றப்ப என்னம்மா இந்நேரத்தில் வாமா சாப்பிடலாம், இல்ல ஆக்சுவலி பேக்கியானம் வந்துகிட்டு இருக்காரு, நான் போயிட்டு அவர் வரவும் ரிசீவ் பண்ணிட்டு வரேன் அப்படின்றப்ப சரி ஓகேமா அப்படின்றாங்க இவங்களும். அது மட்டும் இல்ல நான் வந்து அவர் வரட்டுமே அவர் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்றாங்க. சரி ஓகேமா அப்படின்றாங்க இவங்களும். அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோவை ஒருத்தன் கார்ல துரத்திக்கிட்டு இருக்கான், யாருன்னே தெரியல, சம்பந்தமே இல்லாம ஒரு பிளாக் கார்ல நம்ம ஹீரோவை போட்டு மாறி மாறி துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ தெளிவா என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஒரு ரோட்ல ஒரு லாரி வரும்போது டக்குன்னு அப்படி ரைட் எடுத்துறாப்ல. சோ லாரிக்கு ரைட் சைடுல நம்ம ஹீரோவும் லெஃப்ட் சைடுல அவனும் போயிடுறாங்க. பார்த்தா பயவுள்ள அவன் வந்து இன்னொரு ரோட்ல போயிடுறான். நம்ம ஹீரோ ரைட்ல வந்து இங்கிட்ட ஒரு ரோட்ல கீழே இறங்கி போயிடுறாப்ல. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு போன் பண்ணிட்டே வர்றாங்க, எங்க இருக்கீங்க வந்துட்டீங்களா எங்க இருக்கீங்கன்னு கேட்கறதுக்காக. பட் அவர் போன் எடுக்கல. திடீர்னு ஒரு கார் லைட் மட்டும் எரியுது. நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க, யாரா அது இன்னத்துல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருந்தவங்க தான் அப்படியே பார்த்து சாக்காயிடுறாங்க. யாருடா அப்படின்னு பார்த்தா நம்ம வில்லன் வந்து நிக்கிறாங்க. இவன் எப்படி கண்டுபிடிச்சானே தெரியலங்க. ஆனா எப்படியோ கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு கரெக்டா நம்ம ஹீரோயினி முன்னாடி வந்து நிக்கிறான். இத பாக்குற நம்ம ஹீரோயினிக்கு சாக்கு. அதே நேரத்துல அங்க நம்ம ஹீரோவை யாரோ மடக்குறாங்க. யாரான்னு பார்த்தா இங்க இருந்து ஒருத்தர் இறங்கி வராங்க. இவன் நாங்க அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சிருந்தோமே இந்த ஃப்ராட் காரப்பையன். இவன் என்ன பண்றான்னா என்னப்பா தம்பி என்னை பத்தி ரிசர்ச் பண்ண வேணாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற அப்படின்றப்ப ஆக்சுவலி இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு. லெட்டரா எனக்கு இந்த மாதிரி வாங்கிய பழக்கம் இல்ல, எதுவா இருந்தாலும் பசங்க கொடுப்பாங்க நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். என்னன்னா நம்ம ஹீரோவை அடிக்க போறாங்க. சோ இதோட இந்த எபிசோடை முடிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினிய நம்ம வில்லன் கண்டுபிடிச்சான், நம்ம ஹீரோவை ஒரு குரூப் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ அடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.